தமிழ்நாட்டோட அரசியல்ல 60 ஆண்டுகளா 2 துருவங்களா இருந்த மிகப்பெரிய திராவிட கட்சிகளே தோல்வியடைஞ்சு புதுசா வந்த தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சு தமிழக அரசியல் வரலாற்றையே மாத்தி எழுதி இருக்காங்க. இப்படி அரசியல் களத்துல மட்டும்தான் மாற்றம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப சமீப காலமா தமிழ்நாட்டோட அரசியல்வாதிகளோட ட்ரெஸ் கோட்ல கூட மாற்றங்கள் நடந்திருக்கு. மகாத்மா காந்தி சட்டையை கழட்டினது போலவே, டாக்டர் அம்பேத்கர் கோட் ஷூட் அணிஞ்சதை போலவே ட்ரெஸ் கோட்ல கூட நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது மாதிரி புதுமையான ட்ரெஸ் கோடில் வந்த உலக அரசியல் தலைவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அரசியல் முதல் ஆன்மீகம் வரையிலான கதைகளை கேட்கறதுக்கு நம்ம கதை கேளு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சமீபத்தில் எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் அப்படின்னு ஸ்டைலிஷான ட்ரெஸ் கோடில் நடிகர் தளபதி விஜய் வந்த உடனே நடிகர் விஜயுடைய ஃபேன்ஸும் டிவிகே தொண்டர்களும் ரொம்பவே குஷியாகி ஆளாளுக்கு நிறைய பேர் இதே ட்ரெஸ் கோடில் பொது வெளியில் வந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இவ்வளவு ஏன், எலெக்ஷன் டே அன்னைக்கு கூட ஓட்டு போட வந்தவங்கள நிறைய பேர் இதே வெள்ளை சட்டை, காக்கி பேண்ட் ட்ரெஸ் கோடில் வந்து அசத்திக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட புது முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற சி ஜோசப் விஜய் அவர்கள் பிளேசர் ட்ரெஸ் கோடில் வந்ததை அவங்க கட்சி தொண்டர்கள் பாஷையிலே சொல்லணும்னா இது பிளாஸ்ட் லிஸ்ட்லேயே சேர்ந்துருச்சு. சி ஜோசப் விஜய் எனும் நான் முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும். ஒரு தமிழ்நாட்டோட அரசியல்வாதி அப்படின்னாலே கஞ்சி போட்ட வெறப்பான வெள்ளை சட்டையும் கரவேட்டியும் கட்டி இருக்கணும் அப்படிங்கிற ஸ்டைல கொஞ்ச காலத்துக்கு முன்னால உதயநிதி ஸ்டாலின் மாத்தினாரு. அவரு ரொம்பவே கேஷுவலா டிஷர்ட்லாம் போட்டு வந்ததை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இப்ப முதல்வர் விஜயோட பிளேசர் ஸ்டைல் தமிழ்நாட்டோட புது சிஇஓ அப்படின்னு பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது. இது மாதிரி ட்ரெஸ் கோட்ல கூட பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு காமிச்ச உலக தலைவர்களை பத்தி பார்க்கலாமா? நம்ம ஊர்ல அரசியல்வாதி கோட் ஷூட் போறது ரொம்பவே புதுசுன்னா உக்ரைன்ல அது ரொம்பவே அறத பழசான விஷயம். இதுல நம்ம முதலாவதா பார்க்க போற உலக அரசியல் தலைவர் ஜிம் ஜெலன்ஸ்கி. நம்ம நாட்டில் அரசியல்வாதி கோட் ஷூட் போறதெல்லாம் ரொம்பவே புதுமையான விஷயமா இருந்தா கூட உக்ரைன்ல அது ரொம்ப அறத பழசான விஷயம். அதனால தான் உக்ரைன் நாட்டோட அதிபர் ஜிம் ஜெலன்ஸ்கி கோட் ஷூட்டை கழட்டி போட்டுட்டு எப்பவுமே ரவுண்ட் நெக்ல இருக்கக்கூடிய ஒரு கிரீன் கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. அந்த ட்ரெஸ்ல அவரை பார்க்கும்போது ஏதோ ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு போறத போல ட்ரெஸ் கோடு இருந்தா கூட அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, நம்ம நாட்டில எல்லாம் ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நமக்கு எதுக்கு சிங்கார உடை அப்படின்னு டிப்ளமேட்டிக்கா ஒரு போடு போடுறாரு. இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா இவரும் ஒரு முன்னாள் நடிகர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். உக்ரைன் நாட்டோட அதிபர் ஜிம் ஜெலன்ஸ்கி தான் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து நம்ம பார்க்க போற ஆளு இன்னொரு டிப்ளமேட்ல இருக்காரு. கனடா நாட்டோட முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. வழக்கமா இவரு எப்பவுமே கோட் ஷூட் தான் போட்டுக்குவாரு. இருந்தா கூட இவரு சினிமாவுல ஸ்டார் வார்ஸ் படத்தோட மிகப்பெரிய ரசிகராக இருந்திருக்காரு. அதனால அவரு கலர் கலரா டிசைனா ஸ்டார் வார்ஸ் படங்கள் இருக்கக்கூடிய ஷாக்ஸ் தான் போட்டுக்கிறாரு. அவர் மட்டும் இல்லாம இன்னும் சில அரசியல் லீடர்ஸ் எல்லாம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு நண்பேண்டா அப்படின்னு சொல்ற விதமா அவங்களும் ஷாக்ஸ் டிப்ளமசியில இறங்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. இவங்க 2 பேர் தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய இன்னொரு அரசியல்வாதி வேற ரகம்னே சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்போட குடியரசு கட்சியை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஜனநாயக கட்சி, அதாவது டெமோக்ராட்டிக்ஸ் கட்சியை சேர்ந்தவங்க தான் அலெக்சாண்ட்ரியா ஒகாசோ கார்டஸ். அரசியல் களத்துல 29 வயசுலேயே இறங்கிட்ட இவங்க எல்லாருக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு குரல் கொடுத்து அமெரிக்கா முழுக்கவே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க. இது மட்டும்தான் இவங்களுடைய ஸ்பெஷலா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல, இதெல்லாம் அன்ப்ரொஃபஷனல் அப்படின்னு மற்றவங்க சொல்ற அளவுக்கு டிசைனான கம்மலையும் பிரைட்டான லிப்ஸ்டிக்கையும் போட்டுக்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு இப்படியெல்லாம் கூட வரலாம் அப்படின்னு கெத்து காமிச்சிருக்காங்க. எப்படி இதுவரைக்கும் நம்ம பார்த்த 3 பேருமே யூனிக்கான ஸ்டைல்ல ட்ரெஸ் கோடிங்க வச்சிருந்தாலும் நாலாவதா நம்ம பார்க்க போற ஆளு இவங்க 3 பேர்ல இருந்தும் முற்றிலும் மாறுபட்டு இருக்காரு.
அது எப்படின்னு பார்த்தோம்னா, கோட்டுக்கு போடுற டையால என்ன கட்டி போட முடியாது அப்படின்னு காமிச்சவர் தான் கிரீஸ் நாட்டோட முன்னாள் பிரதமராக இருந்த அலெக்சிஸ் சிப்ராஸ். 2015ஆம் ஆண்டு வாக்குல கிரீஸ் நாடு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில இருந்தப்ப பிரதமர் ஆனவர் தான் இந்த அலெக்சிஸ் சிப்ராஸ். அதனால அவரு கிரீஸ் நாட்டோட கடனை அடைக்கிற வரைக்கும் நான் டையே கட்ட மாட்டேன் அப்படிங்கிற சபதம் போட்டிருக்காரு. வேலையை முடிக்காம எதுக்கு எனக்கு மேக்கப் அப்படிங்கிற லாஜிக்கா கூட இருக்கலாம். எப்படி வியூவர்ஸ், இவங்களோட ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கும் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஃபேஷன் ஸ்டைல்ல ஏதாவது அரசியல்வாதிகள்கிட்ட பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.